ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு தடவை சட்னி வச்சு பாருங்கள். சுபா சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக கேஸ் ஆன் பண்ணி வாண்டி வச்சு ஆயில் ஊற்றி பெரிய வெங்காயத்தை சன்னமாக நறுக்கிட்டு சேர்த்துங்க. அவங்க வதங்கிறதுக்கு எப்போவுமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு உப்பை சேர்த்துங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. அவங்களையும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பச்சை மிளகாய் உடச்சிட்டு சேர்த்துங்க. ஒரு பெரிய தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூளையும் சேர்த்து ஒரு வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு கொதிக்க விடுங்க. பச்சை வாசனை போகட்டும். அதுக்கப்புறம் என்ன செய்கிறீங்கன்னா, ஒரு சின்ன பவுல் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் கடலை மாவு, முகத்துக்கு தைக்கிறது பஜ்ஜிக்கு போடுற கடலை மாவு ஒரு ஸ்பூன் அந்த கிணத்துல சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி ஊற்றிடுங்க. திருப்பி கிணத்தை அலசி கொஞ்சம் தண்ணியை ஊற்றிடுங்க. அவங்க நல்லா தளன்னு கொதித்து கடலை மாவோட பச்சை வாசனை போனோன்னா கொத்தமல்லி தலையை தூவி விட்டு மொறுன்னு தோசையை சுட்டு எடுத்து சைடிஷாக அதை வச்சு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் சட்னி இல்லைன்னு கவலைப்படாதீங்க. சுபா சொன்ன மாதிரி சட்னியை ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். கடலை மாவு இருந்தால் மட்டும் போதும், சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம். ஓகே, பாய்.